மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம முகம் பொலிவாக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தால் பெண்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை இருக்கு. அதுதான் முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, மெலஸ்மா அப்படின்னு சொல்றோம். ஆண்களுக்கும் ஒரு சிலருக்கு இது ஏற்படுது. நம்ம டீனேஜ்லயோ இல்ல யங் அடலசன்ட் ஏஜ்லயோ பார்த்தோம்னா பருக்கள் அதிகமா வருது, முகப்பருக்கள் இருக்கு. அதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் ஒரு சிலருக்கு வயதான காலத்துல ஒரு 40 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த மங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை முகத்துல ஏற்படுது. எதனால இந்த மங்கு பிரச்சனை ஏற்படுது? இதை நிரந்தரமாக நம்ம சரி செய்ய முடியுமா? ஏன்னா முகப்பரு அப்படின்னு சொன்னாலே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், கூடிய விரைவில் அது மறைய ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மங்கு அப்படின்னு சொல்றது லேசான ஒரு தேமல் மாதிரி ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லேயர்ல ஸ்கின்னுக்கு மேல நமக்கு கருமை நிற திட்டுக்கள் மாதிரி படிஞ்சிருக்கும். எப்படிங்க நம்ம சரி செய்யறது? ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு டீப்பாவும் இது இல்லை, ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாகவும் இல்லை. இது ஒரு மங்கு நம்ம பட்டர்ஃப்ளை ஷேப்ல நமக்கு முகத்துல 2 கண்ண பகுதியிலும் நடுவில் மூக்கு பகுதியிலும் இருக்கு. சிலருக்கு நெற்றி பகுதியிலும் இருக்கும். அப்படியே கருமை நிற திட்டுக்கள் மாதிரி லேசா நமக்கு வந்திருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம முகத்தை பார்க்கும் பொழுது இது அங்கங்க திட்டுக்கள் மாதிரி தெரிவது ஒரு மன வருத்தத்தையே நமக்கு உண்டாக்குது. இந்த மங்கு பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம்? பொலிவான சருமத்தை நம்ம எப்படி பெற முடியும்? சருமத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? பொதுவாகவே நம்ம உடல்ல சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் போது சருமத்துலதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னா என்ன? கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம்ல யுட்ரஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ யுட்ரஸ்ல பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். யுட்ரஸ்ல ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கு, அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கு, ஓவர் ப்ளீடிங் இருக்கும், கிளாட்டா நமக்கு போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால பெண்களுக்கு மங்கு பிரச்சனை ஏற்படுது. ஸோ மெனோபாஸ் டைம்ல நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லயும் நமக்கு மங்கு பிரச்சனையானது நமக்கு முகத்துல ஏற்படுது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம்? இதை எப்படி நம்ம நேச்சுரலா கியூர் பண்ணிக்கலாம்? நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்கிற விஷயம் என்னன்னா, மேம் இந்த மங்கு சரியாகுமா? எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துறேன், இது சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் போட்டோஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பிஃபோர் எனக்கு இப்படி இருந்தது மேம், ஒரு 2 months கம்ப்ளீட்டா நீங்க சொன்னது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன், இந்த மெடிசன்ஸோட இந்த ஃபேஸ் பேக்லாம் நான் யூஸ் பண்ணேன், இப்போ பாருங்க அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு நல்லாவே கியூர் ஆயிருக்கும். ஆனா இதுக்கு கொஞ்சம் பொறுமைன்றது தேவை. ஒரு 2 மாதங்கள் வரைக்குமே ரெகுலரா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பொலிவான முகம் கட்டாயம் சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மெலஸ்மா மறையறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடல்ல நார்மலா இருக்கும் வரைக்கும், அதாவது மெனோபாஸ் டைம்லயோ இல்ல தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ மங்கு வரலாம். பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, முக்கியமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ நமக்கு இது ஏற்படலாம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி வீசிங், ஆஸ்மா இருக்கு. ஸோ இஎஸ்ஆர் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்ப்போம். இது ரொம்ப அதிகமா இருந்தாலோ இல்ல பிளட்ல இம்யூனோகுளோபின் இ ஆர் ஏ ரெண்டுல ஏதாவது ஒன்று நமக்கு அதிகமாக இருந்தாலோ நம்ம உடல்ல மங்கு பிரச்சனை, அதாவது முகத்துல மங்கோ, உடல்ல அரிப்புகள், அர்டிகேரியா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையுமே நம்ம சரி செய்யறதுக்கான நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ தினம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சில பிளட் பியூரிஃபையர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாவே நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். அப்படி என்ன பிளட் பியூரிஃபையர் நம்ம சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மஞ்சள், இஞ்சி, நெல்லிக்காய். ஸோ இது எல்லாமே நம்ம பிளட் பியூரிஃபையர் தான். ஸோ மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது உணவில் சேர்த்து சமைக்கிறோமே, கரெக்ட் தான், நம்ம சமைக்கிறோம். ஆனா இதை தனியா காலையிலே எம்டி ஸ்டொமக்ல வெதுவெதுப்பான தண்ணீர்ல 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து காலையிலே குடிச்சிடணும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் நம்ம பயன்படுத்தும் போதும் உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஸோ நெல்லிக்காய் வற்றலாக நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக வெட்டிவேர். இதை நம்ம நிறைய பேர் மறந்த ஒரு விஷயம். ஆனா வெட்டிவேருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெட்டிவேர் நைட்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தண்ணீர்ல போட்டுட்டு காலையில அதை கொஞ்சம் குடிச்சிக்கலாம். ஒரு 200 ml தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மங்கு இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது என்னன்னா இதுதான்.
வெட்டிவேர் பொடி, இதனோட ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லைங்களா அதோட பொடி, மற்றும் கஸ்தூரி மஞ்சள் பொடி. இது மூன்றுமே போதும் நம்ம முகத்தை வந்து பொலிவாக வைப்பதற்கு, மெலஸ்மா கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதற்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக் ரெகுலரா தினமும் ஒரு அரை மணி நேரம் நம்ம முகத்துல போட்டுக்கிட்டே வரணும். இதுல வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்தோ இல்ல ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியோ கூட நம்ம முகத்துல போட்டுக்கலாம். ஸோ தினம்தோறும் நம்ம முகத்துல இந்த 3 பொருள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒரு அரை மணி நேரம் முகத்துல போட்டுட்டே வந்து இதுல நான் சொன்ன மாதிரி பிளட் பியூரிஃபையரும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது சருமம் பொலிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்தோம்னா யுட்ரஸ் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வந்து இருக்கும்போது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கா கற்றாழை மோர் கலந்தது நம்ம குடிக்கலாம். ஸோ இது நம்ம தினம்தோறுமே இந்த கற்றாழையை பயன்படுத்தலாமா அப்படின்னா, ரொம்ப கோல்டா இருக்கக்கூடியவங்க வாரம் 2 அல்லது 3 முறை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பித்து பொலிவான ஒரு சருமம் கிடைக்குது. இதுவே முகப்பருக்கள் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். முகப்பருக்கள் இருக்கிறவங்க ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா நமக்கு அடிக்கடி முகப்பரு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பேசிக்கா ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சருமத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நிறைய பலன்களை வந்து நமக்கு தர ஆரம்பிக்குது. ஸோ பழ வகைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ டாக்ஸின்ஸோட சேர்ந்து பொலிவான முகம் பெறுவதற்கும் நம்ம இந்த மாதிரியான குறிப்புகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.